வணக்கம், நான் அமரன். கம்யூனிசம் அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும். ஆனால் அந்த கம்யூனிசம் என்ன பண்ணுச்சு? 1802ஆம் ஆண்டு ஆங்கில அரசானது சாஸ்வத நிலவரி முறையை நம்ம நாட்டில் அமல்படுத்துது. அதாவது ஜமீன்தார்கள் தம் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடத்திலிருந்து ஒரு ஆண்டுக்கு 74 லட்சம் ரூபாயை வரியாக வசூலிக்கணும். அதில் 49 லட்சம் ரூபாயை அரச கருவூலத்துக்கு கொடுத்துடணும். மீதம் இருக்கக்கூடிய 25 லட்சம் ரூபாயை தான் எடுத்துக்கலாம். அதாவது அந்த அரசு கருவூலத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரியின் பேர் வந்து பேஸ்கோஷ் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அந்த ஆங்கில அரசின் விதிப்படி ஒரு ஆண்டுக்கு 74 லட்சம் ரூபாய் மட்டும்தான் வரியாக வசூலிக்கணும். ஆனால் 1938 284 லட்சம் ரூபாயை ஏழைகளிடத்துலேருந்து வரியாக வசூலிச்சிருக்கிறாங்க. அதில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய 49 லட்சம் ரூபாயை அரசாங்கத்திட்ட செலுத்திட்டு மீதம் இருக்கக்கூடிய 205 லட்சம் ரூபாயை பதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மரத்துக்கு, வீட்டுக்கு, ஆடு மாடு மேய்க்க, மரத்திலிருந்து கிளையை உடைக்கிறதுக்கு வரைக்கும் வரி வசூலிச்சிருக்கிறாங்க அந்த முதுகெலும்பற்றவர்கள். வரிகள் அதிகமாக செலுத்த வேண்டிய காரணத்தினால 50-100ன்னு கடன் வாங்கி வரிகளை செலுத்துறாங்க. அதாவது நானும் என் குடும்பமும் வாழ்நாள் முழுவதும் உங்களோட பண்ணையில தான் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கை நாட்டு வச்சு அந்த காசை வாங்கி வரி கட்டிடுறாங்க. தன் வாழ்நாள் முழுவதும் அவனும் அவனோட குடும்பமும் வாழ்நாள் முழுக்க கொத்தடிமையாக்கப்படுறாங்க. அதாவது வரி அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தான் இங்கே பல மக்கள் அடிமைப்படுத்தி இருந்திருக்காங்க. 1950 கணக்கெடுப்புப்படி 60% நிலங்களை வெறும் 10% மக்கள் மட்டும் கையில் வச்சிருந்திருக்காங்க. மீதம் அடித்தட்டில் இருக்கக்கூடிய 60% மக்கள் வெறும் 5% நிலங்களுக்கு மட்டுமே உரிமையாளர்களாக இருந்திருக்காங்க. 1961 கணக்கெடுப்புப்படி நம்ம நாட்டில் 51% மக்கள் விவசாயிகளாக தான் இருந்திருக்காங்க. அப்போ எத்தனை கொத்தடிமைகள் இந்த நாட்டில் இருந்திருக்காங்கன்றதை நம்ம அன்பு சமூகம் உணர்ந்து கொள்ளணும். சூரியன் இருக்கும் வரை வேலை செய்யணுங்கிறதான் கொத்தடிமைத்தனம். ஆனால் நீ வேலையை முடிச்சுட்டு தான் கரையேறணும்னு சொல்லி வரப்புல கொல்லியை வச்சுட்டு சாட்டையால் அடிச்ச ரத்தத்தை பாய்ச்சிருக்கிறாங்க பயிர்களுக்கு. அப்படிப்பட்ட பண்ணைய முறையை ஒழிச்சு என் மக்களை தலை நிமிர செய்தது இந்த கம்யூனிசம். நாங்கள் செய்வதெல்லாம் ஒரு கம்யூனிஸ்டை போல உங்களுக்கு தெரிந்தால் ஆம், நாங்கள் கம்யூனிஸ்டுகளே அப்படின்னு ஷேகுவேரா சொல்றாரு. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக போராடுவோம். நன்றி.